அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்றைக்கு நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம் என்னென்றால், வவுனியா மாநகர சபை ஆட்சி அமைக்கப்பட்டு கடந்த 3-4 மாதங்களாக நடைபெற்றது. இந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களால் செய்யப்பட்ட பல ஊழல்கள், மோசடிகள் நடைபெறுவதாக எங்களுக்கும் சந்தேகம் இருந்தது. பொதுமக்களாலும் பல முறைப்பாடுகள் எங்களுக்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் அதில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளாமலுக்கு அதை முறையான ஒரு விசாரணை செய்து அதன் மூலம் நாங்கள் இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருந்தோம். அதன் பிரகாரம் இந்த மோசடிகள் பற்றி, ஊழல்கள் பற்றி கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோம். பல முறைப்பாடுகள் செய்திருந்தோம். எமது முறைப்பாடை அடிப்படையாக கொண்டு ஆளுநரால் ஒரு விசாரணை குழு, 1 இல்லை 2 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. அதில் அரச உயர் அதிகாரிகளை கொண்ட மிக திறமை வாய்ந்த அதிகாரிகளால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதுக்குரிய அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகளுக்கு பிரகாரம் தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறோம். நாங்கள் ஊகத்திலேயோ அல்லது எங்களை பொதுமக்கள் சும்மா சொல்லியிருப்பார்கள் இந்த முறைப்பாடுகள் அடிப்படையாக கொண்டு கதைக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை சொல்லாமல் கட்டாயம் நாங்கள் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய காரணம் என்னன்னா, நாங்களும் அந்த மாநிலசபையில் உறுப்பினராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இவர்களால் செய்யப்படுற இந்த மோசடிகள் நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும்போது நாங்களும் அது குழந்தையாக இருந்தோம் என்ற ஒரு கெட்ட பெயர் அவர் பெயர் எங்களுக்கு ஏற்படும். அதை விட இந்த வவுனியா மாநகரம் என்பது எங்களுடைய எங்களுடைய இந்த மாநகரத்தை நாங்கள் யாரால் சூறையாடாமல் அதை கொள்ளையடிக்காமல் அதை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை. எந்த வகையில் நாங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஊழல்கள் தொடர்பாக இன்னொரு முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட விசாரணைகளில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுவது இந்த திருநாவுக்குளம் வட்டாரத்தில் பிரதான வடிகால் தூர்வாரப்பட்டது. அந்த தூர்வாரப்பட்ட வடிகால் வந்து எந்தவித சபை தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை. உண்மையாகவே ஒரு சபை இயங்குகிற காலப்பகுதியில் ஒரு செயற்பாடு செய்ய இருந்தால் அதுக்கு சபையின் தீர்மானம் மிக முக்கியமானது இருக்குது. ஆனால் அங்கே எங்களால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னென்றால், இந்த மாரிகாலத்தில் வவுனியா மாநகரசபைக்கு உட்பட்ட 10 வட்டாரங்களிலும் வாய்க்கால்களை தூர்வாரி மழை வெள்ளம் பெறாமல் மக்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி 2.5 மில்லியன் 25 நிதி ஒதுக்கப்பட்டு 10 வட்டாரங்களுக்கு ஒன்றுதான் நாங்கள் இந்த தீர்மானம் மேற்கொண்டிருக்கோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பகுதி உறுப்பினர் என்ன செய்யார்கள், எந்த அறிவித்தலோ எந்த சபை தீர்மானமோ யாருடைய ஆலோசனை இல்லாமல் தனது சுய விருப்பத்திற்கு அந்த திருநாவுக்குளம் வாய்க்காலில் தூர்வாரத்துக்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வேலையை ஆரம்பித்த பிறகுதான் அங்கே தெரிவிக்கக்கூடிய வேலைத்திட்டம் நடைபெறுவது. ஆனாலும் நாங்கள் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை, அதுக்கு முறைப்படவும் இல்லை. ஏனென்றால் திருநாவுக்குளம் வட்டாரம் வந்து திருநாவுக்குளம் கிராமம் வந்து வருடாவரம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதும் வெள்ளத்தில் அவதிப்படுறதும் கஷ்டப்படுறது தெரியும். என்றபடியாக நாங்கள் 10 வட்டாரத்துக்கு ஒரு நிதியில இருந்து அந்த வட்டாரத்திற்குரிய அந்த வழியால் இந்த சுற்றுலாக்கோம்னு சொல்லி எல்லாருடைய சம்பவத்தோடையும் அதை செய்ய சொல்லிப்பட்டு அனுமதிச்சு வந்தாங்க. அதை அனுமதிச்ச முறை அவரை செய்திருந்தார். செய்ய வேண்டிய நேரத்தில் அங்கே நடப்பட்டது வேலை தனி முழுமையாக ஒரு ஊழல் மோசடிக்காகத்தான் அந்த இது செய்யப்பட்டிருந்தது. எப்படி என்றால், அங்கே ஒரு கேள்வி ஒரு டெண்டர் கொள்வன ஒரு முறையான எந்த விளம்பரங்கள் செய்யப்படாமலுக்கு அவர் கனகாலமாக இயங்காமலுக்கு பாவனை இயக்கம் இல்லாமல் இருந்த திருநாவுக்குளம் பண்டாரம் சனசம் முறையாட்டு திரும்ப ஆரம்பிச்சு தனக்கு சார்பான ஆதரவாளர்கள் உறுப்பினர்களாக நியமித்து அந்த உறுப்பினர்களாகவே அந்த சனசம்பளத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருந்தார். அப்போ ஒப்பந்தம் வழங்கும் போது அந்த சனசம்பளத்துக்கு நிலை கொடுக்கிறதா இல்லையான்னு தீர்மானிக்கணும். அதுக்குரிய அறிக்கைகள் புறப்பட்டுக்கும். இது எதுவும் இல்லை, அவர் கொடுத்ததும் தெரியாது, வேலை தொடங்கணும் அவர் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஒப்பந்தங்களையும் இந்த நான் சொல்லவில்லை, அறிக்கையை நீங்கள் வேணும்னா நேரம் வரும்போது ஆர்வம்ல கேட்டால் நாங்கள் இதை காட்டுவோம். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்த விதமான அரசு உத்தியோகர்கள் கையொப்பவும் இல்லை. அப்போ தொழில்நுட்ப உத்தியோகர்கள் யோக்கிய செய்து கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஆணையாளர் செயல்பட இல்லை. இவரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சனசம்பந்திய தலைவரும் இந்த முதல்வரும் மட்டுமே கையொப்பம் விட்டு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. 2 மில்லியன் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வேலை திட்டங்கள் நடைபெற்றிருந்தது. ஆனால் அந்த வேலை திட்டங்களை அறிக்கை குறிப்பிட்டதுபடி இவர்கள் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்திருந்தால் 1485 மீட்டருக்கு மண், அதாவது செக்கர் ரோட்டு அப்படி பார்த்த போல 530 செக்கர் ரோட் மண் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த எந்த வேலை திட்டமும் நடக்கிறது. அங்கே அவர்கள் திருநாவுக்குளம் கிரவுண்டில் கொண்டு போட்டுருக்காங்க மண், அதில் அப்புறப்படுத்த மண். அதுக்கு கிட்டத்தட்ட 140 லோட்டுக்கு தான் இருக்கு செக்கர். நாங்கள் எண்ணி பார்த்தோம். அப்போ இவ்வளவு 530 லோட்டு இருந்து 140 லோட்டு. அப்போ இவ்வளோ மிச்சம் மண் எல்லாம் இல்லை என்ன விளங்குதுன்னா வேலை நடக்க விளங்குது.
அப்போ அங்கே ஒரு 4-5 லட்சம் ரூபாய் வேலை தான் செய்யப்பட்டுட்டு 18 லட்சம் ரூபாய் பில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்படியான மோசடிகளை செய்யறதால தான் நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டியிருந்தோம். அப்போ அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் இப்போ அறிக்கையும் வந்திருக்குது. அப்போ அறிக்கையில முற்றுமுழுதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த முதல்வர், துணை முதல்வர் மற்ற சில உறுப்பினர்களின் ஒரு இதான ஒரு தங்களுடைய சர்வாதிகார செயற்பாட்டால் தான் இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்க வேண்டும், அதுக்குரிய விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே நீங்கள் மக்கள் நீங்கள் உணர்ந்துள்ளோடும் நாங்கள் அந்த வரி சோழ வரியை நாங்கள் குறைக்க சொல்லி எவ்வளோ சட்டம் வச்சுறாங்க, 5 வீதமாகி 10 வீதமாகி, ஆனால் குறைக்கலான்னு சொல்லி அவர்கள் 10 வீதமாகி 10 வீதமாகி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் இவர்கள் குறைக்க விரும்பவில்லை என்று பார்க்க போனால் இவர்கள் மோசடிக்கு பெரும்பாலும் நிதி வந்தால் தான் மோசடி செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இவர்களை குறைக்காமல் மக்களை வருத்தி மக்களிடம் சோழ வரியை வசூல் செய்து அதை இவர்கள் மோசடி செய்வதாக எங்களால் உணர முடிகிறது. எனவே தொடர்ந்து இதுபோல வவுனியா மாநகரத்தில் முதல் மாநகர சபை சிறப்பாக செய்ய வேண்டிய மாநகர சபை இப்படி எவ்வளவு மோசடியாக இந்த ஆட்சிக்கு 3-4 மாதத்துக்குள்ளே இவ்வளவு மோசடிகள் என்றால் இவர்கள் தொடர்ந்து 4 வருஷம் ஆட்சியில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தோடு எதிர்காலத்தில் இவர்கள் ஆட்சி செய்வதா, இவர்களை தெரிவு செய்வதா என்பது மக்கள் தான் முடிவு செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த இவர்கள் இவ்வளவு மோசடி இவ்வளவு செய்திருப்பார்கள் என்று எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்கிற நிலையில் அவர்கள் கட்சி தலைமைகளும் தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கட்சி தலைமைகள் என்ன செய்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் திருப்பி ஆட்சியை கொண்டு வருவதற்காக நீதிமன்றத்தில் நாடி அங்கே பல வாதாட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதுபோல அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு அந்த கட்சி தலைமைகளுக்கு இவ்வாறான ஊழல்காரர்கள் மோசடிக்காரர்கள் தான் அவர்கள் கட்சிக்கு தேவை போல இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் தான் அதை உணர வேண்டும். இது வவுனியா எங்கள் நகரம், எங்கள் நகரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனவே இது நாங்கள் வேண்டும் என்று பொய்யான குற்றச்சாட்டில்லை, ஆதாரபூர்வமாக அறிக்கையில் வைக்கணும் நாம் கூறுகின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அணிதிரண்டு இந்த வவுனியா மாநகரத்தையும் வவுனியா மக்களையும் காப்பாற்றி இந்த வழக்கு மன்றங்களையும் நீதி கொள்ளைகளையும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.